மைய ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் பெண்ணொருவரின் சங்கிலி அறுத்த ராணுவ சிப்பாய் கைது. மொரட்டுவையில் விளக்கு கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்த வீடு வெளியான தகவல். யாழில் டிப்பர் விபத்தில் மூதாட்டி பலி. வெறுகை படுகொலையின் பிரதான காரணகர்த்தா கருணாதான், முன்னாள் எம்பி பகிரங்கம். தேசிய தலைவர் தொடர்பில் சிங்கள எம்பி வெளியிட்ட பகிரங்க கருத்து. அமெரிக்காவில் இருந்து 4 நாட்டவர்களை வெளியேற்றும் உத்தரவு நிறுத்தி வைப்பு. பாகிஸ்தானில் பயங்கரவாத தளபதி சுட்டுக்கொலை தொடர்பான விரிவான செய்திகள். வவுனியாவின் பல பகுதிகளிலும் வீதியால் சென்ற பெண்களை பின்தொடர்ந்து சென்று சங்கிலி அறுத்து வந்ததாக வவுனியாவில் பணியாற்றும் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியாவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்ற சங்கிலி அறுப்பு சம்பவம் தொடர்பில் வவுனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது மோட்டார் சைக்கிளுடன் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த டிசம்பர் 20 ஓமந்தை பகுதியில் பெண் ஒருவரிடம் 1 பவுன் சங்கிலியும், கடந்த ஜனவரி 1 வேப்பங்குளம் 6ஆம் ஒழுங்கை பகுதியில் உள்ள ஒரு பெண் ஒருவரிடம் 2 பவுன் சங்கிலியும், கடந்த மார்ச் 31 கோமாங்குளம் பகுதியில் பெண் ஒருவரிடம் 1 பவுன் சங்கிலியும், இம்மாதம் 1 நெல்லுக்குளம் பகுதியில் பெண் ஒருவரிடம் 1 பவுன் சங்கிலியும், ராசேந்திரகுளம் பகுதியில் பெண் ஒருவரிடம் 1 பவுன் சங்கிலியும் அர்த்தமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் கடமையில்லாத நேரங்களில் சங்கிலி அறுப்பு சம்பவங்களுக்கு பயன்படுத்திய அவரது சொந்த மோட்டார் சைக்கிள்களும் மீட்கப்பட்டுள்ளது. அறுக்கப்பட்ட சங்கிலிகளும் அடிவி வைத்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா ஈரப்பெரியகுளம் ராணுவ முகாமில் பணியாற்றும் மிகந்தலையைச் சேர்ந்த 30 வயதுடைய ராணுவ வீரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மொரட்டுவையில் உணாவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பாளர்களால் வீட்டிலுள் ஏற்றப்பட்டிருந்த விளக்கு கவிழ்ந்து இந்த குறித்த தீ விபத்தானது ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உடனடியாக வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு படையினர் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்தபோதும் தீ விபத்தால் வீடு கடுமையாக சேதமடைந்துள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இடம்பெற்ற டிப்பர் விபத்தில் மூதாட்டி ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். 82 வயதுடைய மூதாட்டியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வீதியோரமாக நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் திடீரென பயணித்த போது வீதியின் கரையாக நடந்து சென்ற மூதாட்டியை மோதியதுடன் அவர் மீது ஏறியுள்ளது. இதனை அடுத்து அந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். டிப்பர் சாரதி கோப்பாய் போக்குவரத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். வெறுகை படுகொலை ஏற்பட்ட பிரதான காரணகர்த்தா கருணாதான் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் நேற்று ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: நேற்று முன்தினம் வெறுகை படுகொலையின் 21வது ஆண்டு நினைவு தினம் இடம்பெற்றதாகவும் அதில் முதல் தடவையாக கருணா கலந்து கொண்டார் எனவும் ஊடக பரப்பில் செய்திகள் வந்தன. இந்த மோதல் ஏற்பட்ட பிரதான காரணகர்த்தா கருணாதான். 2004 மார்ச் 3 விடுதலை புலிகளிலிருந்து தாம் விலகிவிட்டதாக ஊடகத்தில் கருணா அறிவித்தார். 2004 ஆண்டு மார்ச் 6 விடுதலை புலிகளிலிருந்து கருணாவை நீக்கிவிட்டதாகவும் அவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் ஊடகங்களில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். அதன் பின்னர் தாம் கிழக்கு புலிகள், வன்னி புலிகள் என்று பிரதேசவாத கருத்தை கருணா தரப்பினர் பரப்பி மட்டக்களப்பு நகர் பகுதி, செங்கலடி பகுதி எங்கும் யாழ்ப்பாணம் வர்த்தகர்கள், யாழ் பொதுமக்கள் மீது பிரதேசவாத கருத்தை பரப்பி அவர்களை வெளியேற்றும் காடைத்தனத்தை புரிந்தனர். 2004 ஏப்ரல் 4 நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை விடுதலை புலிகள் கருணா குழு மீது எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை. 2004 ஏப்ரல் 9 இரவு தொடக்கம் 2004 ஏப்ரல் 10 வரை வாகரைக்கும் வெறுகை பாலத்துக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் கருணா தரப்பை சேர்ந்த போராளிகள் சிலர் உயிரிழந்துள்ளனர்.
2004 ஏப்ரல் 20 கிளிநொச்சியில் தலைமைச் செயலகத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன், அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன், புலனாய்வு பொறுப்பாளர் பொட்டம்மான் மற்றும் புலிகளின் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் 22 தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்திப்பை ஏற்படுத்தினர். அதுதான் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தலைவரின் முதல் சந்திப்பு. இந்த சந்திப்பின் போது நான் தலைவரிடம் கேட்டேன், கடந்த 2004 ஏப்ரல் 10 கருணா குழுவினருடன் இடம்பெற்ற மோதலில் கருணா தரப்பில் மரணித்த போராளிகளை மாவீரர் பட்டியலில் இணைக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் இன விடுதலைக்காக போராடவே இயக்கத்தில் இணைந்தார்கள். அவர்களை தவறாக கருணா தான் பயன்படுத்தினார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை துரோகி என்றும் ரோகண விஜய் வீரவை வீரன் என்றும் குறிப்பிட முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற பட்டளந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் 1994 ஆண்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் அனைத்து அரசாங்கங்களும் மக்கள் விடுதலை முன்னணி ஒத்துழைப்பு வழங்கியது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அரசு தரப்பினர் சித்திரவதைக்காரர் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் 2015 ஆண்டு அவருடன் இணைந்து அரசாங்கத்தை உருவாக்கினார்கள். 1994 ஆண்டிலிருந்து 2015 ஆண்டு வரையான காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணி பட்டளந்த விவகாரம் மற்றும் விஜய் வீர படுகொலை பற்றி பேசவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்ஜீசா ஊடகத்துக்கு பட்டளந்த விவகாரத்தை குறிப்பிடாமல் இருந்தால் இன்று இந்த விடயத்தை எவரும் பேசியிருக்க மாட்டார்கள். 2 பக்கத்திலும் மனித படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன. கட்சியை தடை செய்ததால் ஆயுதம் ஏந்தியதாக மக்கள் விடுதலை முன்னணி கூறுவதனை ஏற்க முடியாது. ஏனெனில் அக்கால பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி, மாணவர்கள் சங்கம் உட்பட பல கட்சிகள் தடை செய்யப்பட்டன. அவ்வாறாயின் அவர்களும் ஆயுதம் ஏந்தி இருக்க வேண்டும். 1971 ஆண்டு ஆயுதம் ஏந்தியதற்கான காரணம் என்ன? ஆகவே உண்மையை மூடிமறைக்க முயற்சிக்க வேண்டாம். 1979 ஆண்டு சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது. 1980 ஆண்டு தொழிற்சங்க போராட்டத்துக்கு எதிராக சோமபால சகோதரர் படுகொலை செய்யப்பட்டார். 1980 ஜூலை கலவரம் தோற்றம் பெற்றது. இவ்வாறான பின்னணியில் தான் மக்கள் விடுதலை முன்னணி உட்பட அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட்டன. மக்கள் விடுதலை முன்னணி பொதுமக்களையும் தமது கட்சி உறுப்பினர்களையும் படுகொலை செய்தது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை துரோகி என்றும் ரோகண விஜய் வீரவி வீரன் என்றும் குறிப்பிட முடியாது. 1988 காலப்பகுதியிலும் அதன் பின்னரான காலப்பகுதியிலும் சுமார் 64,000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். மறுபுறம் சொத்துக்களை அளித்தீர்கள். விடுதலை புலிகள் நூலகத்துக்கு தீ வைக்கவில்லை. அவர்கள் தமது மக்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்தார்கள். விடுதலை புலிகள் பாடசாலை, பல்கலைக்கழகங்கள், தொழிற்சங்கங்களை தீக்கிரையாக்கவில்லை. இராணுவத்துக்கு எதிராகவே செயற்பட்டார்கள். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி பாடசாலை, பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை தீ வைத்து தீக்கிரையாக்கியது. ஆகவே கடந்த காலத்தை மறந்துவிட்டு தூய்மையானவர்கள் போல் பேசக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வசித்து வரும் கியூபா, வெனிசுலா, நிகராகுவா மற்றும் ஹைத்தி மக்களை வெளியேற்றும் வகையில் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்புகளை ரத்து செய்து 30 நாட்களில் அவர்களை வெளியேற்றப் போவதாக கடந்த மாதம் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த காலக்கெடு வருகின்ற 24ஆம் திகதியுடன் முடிவடைக்கும் நிலையில் ட்ரம்பின் இந்த உத்தரவுக்கு எதிராக பாஸ்டனில் உள்ள கோர்ட்டுக்கு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்திரா தல்வானி ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த உத்தரவை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டார். இதற்கிடையே அமெரிக்காவில் புலம்பெயர்ந்து வாழும் 6,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களின் சமூக பாதுகாப்பு எண்களை ரத்து செய்து அவர்களை இறந்தவர்களாக வகைப்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இதன் மூலம் வங்கி பயன்பாடு உள்ளிட்ட அடிப்படை சேவைகளை பெற முடியாமல் அவர்களாகவே வெளியேறும் நிலை உருவாகும் என்பதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானின் எல்லையோர மாகாணங்களில் சமீப காலமாக பயங்கரவாத தாக்குதல் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்த ராணுவ வீரர்கள் அங்கு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஹைபர் பக்னுவா மாகாணம் லோயர் டீர் பகுதிகளில் ராணுவத்தால் மிகவும் தேடப்படும் குற்றவாளியான ஹபிசுல்லா என்ற பயங்கரவாதி ஊடுருவியதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பெயரில் டைமர்கராய் என்ற இடத்துக்கு அருகே மோட்டார் சைக்கிளில் சென்ற ஹபிசுல்லாவை ராணுவ வீரர்கள் விரட்டிச் சென்றனர். அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஹபிசுல்லா உள்ளிட்ட 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர்.
கொல்லப்பட்ட ஹபிசுல்லா 2010 ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற தற்கொலை தாக்குதலுடன் தொடர்புடையவர் ஆவார். எனவே அவரை பற்றி தகவல் அளிப்பதற்கு சுமார் 15 லட்சம் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.